அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்ளை ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு கோவேரியட், அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸோட கோவேரியன்ஸ் அனாலிசிஸும் சேர்ந்து வரும். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன், ரெக்ரேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனோவா, அன்கோவா, மனோவா இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான செட் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கான ஸ்கோப், அதோடைய இது நேச்சர் ஆஃப் த கனெக்ஷன் பிட்வீன் இண்டிபெண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் அதோடைய ரிலேஷன்ஷிப் மாறும், பர்பஸும் மாறி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் மட்டும், தொடர்பு மட்டும் வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரி ஏதாவது இரண்டு வேரியபிள்ஸுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்றத சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன். இதே ரெக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது ஒரு ப்ரிடிக்டார் வேரியபிள் இருக்கும், ஒரு காஸ் எஃபெக்ட் வேரியபிள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அவுட்கம் வேரியபிள்ஸ் இருக்கும், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அனோவா பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செட் ஆஃப் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ், இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த குரூப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், இது ரெண்டுமே செக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனோவா. இது நம்ம லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது டூ செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் குரூப் ஆஃப் செட் ஆஃப் வேரியபிள்ஸை டிஃபரன்ஸை செக் பண்ணிவிட்டு அதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிளோட ரோல் எப்படி வருது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்தது மன்கோவா அப்படின்னும்போது, கோவா அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஒரு வேரியபிள் நம்ம எடுத்து அதோடைய அது நம்ம ஸ்டடீஸ்க்கு ஒரு வேரியபிள் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்து இண்டிபெண்ட் வேரியபிளில் சார்ந்த இன்னொன்று, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, பாதிக்கக்கூடிய, நம்ம ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்திருப்போம், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து ஸோ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் அண்டு டிபெண்ட் வேரியபிள் ரெண்டுத்தையுமே பாதிக்கக்கூடிய, கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வேரியபிள்ஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கோவேரியன்ஸ். அதோட இணை, அதாவது தமிழில் இணை வேரியபிள்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த இணை மாறிலி அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு சோதனைக்கு எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மன்கோவானா என்ன, அது என்ன பர்பஸ்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கோவேரியன்ஸ் என்ன, அதோடைய ரோல் எப்படி ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் இந்த கான்செப்டுக்குள்ளே வரும். அந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்னா என்ன, அதோடைய ரோல் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மன்கோவுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தாச்சு, மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய ரியல் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் யூஸ்டு வென் தெர் ஆர் மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட், அதாவது எந்த வகையான விளம்பரத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, அது அந்த விளம்பரத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நுகர்வோரினுடைய திருப்தி எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிளும் எடுத்துக்கலாம். நம்ம என்னது பிராண்ட் அவேர்னஸ், அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிராண்ட் அவேர்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஆடு, டிஜிட்டல் ஆடுன்னு ரெண்டு எடுத்துப்போம் நம்ம உதாரணத்துக்கு. அப்போ டிவி ஆடும் டிஜிட்டல் ஆடு, சோஷியல் மீடியா ஆடு எடுத்துக்கலாம். அப்போ டிவி ஆடும் டிஜிட்டல் ஆடு எது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ இந்த டிவி ஆடு, டிஜிட்டல் ஆடு அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு அடுத்தது பிராண்ட் அவேர்னஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கம்பேர் வித் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அதாவது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே மனோவா, அது மட்டும் கிடையாது. மனோவா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது மனோவாவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடியது. ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸையும் ஒன்றுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் வேரியபிள்ஸையும் கம்பேர் பண்ணுறது மனோவா. அது இன் அடிஷன் டு தட், அது மட்டும் இல்லாமல் கோவேரியேட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கோவேரியேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது நம்ம
ஆராய்ச்சி சோதனையில் எடுத்திருக்கக்கூடிய மாறிகளை பாதிக்கக்கூடிய நமக்கு நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வேரியபிள்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவேரியட்ஸு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடீஸில் எடுத்துகிட்டு வந்து அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் மெஷரபிள் கோவேரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், இன்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவேரியட்ஸ் கான்செப்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதே எடுத்துப்போம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைப்பே எடுத்துப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் டைப்பில் வந்து என்னது டிவி ஆட் இருக்குது, டிஜிட்டல் ஆட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆடு, டிஜிட்டல் ஆடு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எது வந்து பெரிய அளவில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பிராண்ட் அவேர்னஸையும் பாதிக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ரிலேஷன்ஷிப் அதுக்கான எஃபெக்ட் வந்து வருது. அப்போ காஸ்ட் வேரியபிள் என்னது டிவி ஆடு, டிஜிட்டல் ஆடு. எஃபெக்ட் வேரியபிள் என்னது ரிசல்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிராண்ட் அவேர்னஸ். அதை தவிர்த்து டிசைடிங்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஜ் ஃபேக்டர் எடுத்துப்போம். ஏஜும் வந்து பாதிக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஏஜ் வந்து நம்ம என்ன பண்ணல, ஸ்டடீஸ்க்கு எடுக்கல. அப்போ ஏஜ் வந்து என்ன ஆகும், இன்கேஸ் ஓல்டேஜ் பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸு, வெப்சைட்ஸ் இதெல்லாம் பற்றி தெரில அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஓல்டு ஏஜ் வயதானவங்களை வந்து நம்ம இது பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி ஆட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடலசென்ட், அதாவது ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கடுத்தது இதுக்கப்புறமேட்டு ஜென்சி இந்த கேட்டகரிஸில் வரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைல்டுஹுட்லேருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலை பற்றி பெரிய அளவில் தெரியும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் டைப்பும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது அவுட்கம் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிராண்ட் அவேர்னஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் நமக்கே தெரியாமல் ஏஜ் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏஜ் மட்டும் கிடையாது, இன்னொரு கோவேரியட்ஸும் எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லெவல் ஆஃப் இன்கம்மை பொறுத்தும் நம்மளுக்கு மாற்றம் வரும். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆஃப் கோவேரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், இன்கம் இதெல்லாம் கோவேரியட்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவேரியட்ஸ். இந்த மாதிரி இந்த கம்பேரிசனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நார்மலாக ஒரு ரெக்ரேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள் தனித்தனியாக வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். டிபெண்டன்ட் வேரியபிளோட ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணுவோம். அனோவாவும் அதே மாதிரி தான் இருக்கும். அனோவா வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கம்பேர் வித் 1 டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனால் என்ன ரெக்ரேஷனுக்கும் அனோவாவுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா அனோவாவிலேருந்து குரூப் ஆஃப் ஆர் செட் ஆஃப் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா பிராண்டு ஏ, பிராண்டு பி, பிராண்டு சி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ்னு அர்த்தம். அப்போ ஒரு பிராண்டு ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பிராண்டு பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 100 பேர், பிராண்டு சியில் ஒரு 100 பேர், மொத்தமாக 300 பேர்னு வருது. இதே நீங்கள் ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து பார்த்துக்கிறீங்கன்னா குரூப் ஆஃப் வேரியபிள்ஸை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து குரூப்போட டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ண மாட்டாங்க. வெறும் ப்ரிடிக்ஷன், காஸ் ரெண்டுத்துக்குமான, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் ரெக்ரேஷன் வரும். இதே அனுபவம் வந்து என்னது குரூப்புக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது, இல்லை குரூப்புக்கு உள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப் டிஃப்ரென்சஸில் எந்த இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக அவுட்கம் வேரியபிள், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ கோவேரியட்ஸ் வந்து சேர்ந்து அதே வந்து பார்த்திங்கன்னா அனோவா, அதே இதில் கோவேரியட்ஸ் சேர்ந்து வந்துடுச்சுன்னா அது அன்கோவாக மாறிடும். மனோவான்றது வந்து என்னது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். ஸோ மல்டிபிள் இண்டிபெண்ட் குரூப்ஸையும், அதாவது அனோவோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என்னது அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோவா, அதாவது அனோவாவோட எக்ஸ்டென்ஷன், அதோடைய இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அனாலிசிஸ் டேட்டாவை அதிகப்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகுப்பாய்வு செய்ய முடியும். அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மனோவா. அதில் கோவேரியட்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், மல்டிபிள் குரூப்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் குரூப்ஸ்னு அர்த்தம். மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் குரூப்ஸு. அப்போ மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் குரூப்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஏ, பி, சின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோம். மூணுத்தையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ணிப்பாங்க.
இதே அனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 குரூப்பை தான் கம்பேர் பண்ண முடியும். பிராண்ட் ஏ, பி மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். இதே மனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஏ, பி, சி 3த்தையும் ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்கம் வேரியபிள்ஸ், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்ச்சேஸ் இன்டென்ஷன், பிராண்ட் அவேர்னஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4-5 வேரியபிள்ஸை மொத்தமாக சேர்த்து ஒரே கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோவா. இந்த மனோவாவில் கோவேரியன்ஸ் சேர்ந்து வந்துடுச்சுன்னா மன்கோவா, அவ்வளோதான். அதான் இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு எது எப்படி வருது அப்படின்றத இந்த சீக்வன்சிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதே பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன்கோவோடைய ரோல் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த கான்செப்ட் புரியலனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வாட் பேசிஸ் இட் கம்ஸ், எப்படி இது வந்து வருது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில்டாக என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து கோவேரியட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோவேரியட்ஸ் அப்படின்றது வந்து தமிழில் இணை மாறிகள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸை தவிர்த்து அந்த 2 வேரியபிள்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு கணக்கில் எடுக்காத ஒரு பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மாறி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவேரியட்ஸ். அப்போ கோவேரியட்ஸ் என்பது டிபெண்ட் வேரியபிளை பாதிக்கக்கூடியவை. அது முக்கியமாக வந்து எங்கே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்கம் வேரியபிள்ஸை வந்து அது பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கோவேரியட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஜ், இன்கம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பாண்டன்ட் மக்களினுடைய வயது மற்றும் மக்களினுடைய வருமானம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் கோவேரியட்ஸு. அதுக்கு அடுத்தது எதுக்காக மன்கோவா என்ற ஒரு அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் என்ன பங்கு வகிக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மன்கோவான்றதும் கம்பேர் குரூப் டிஃபரன்சஸ் தான். அதே அனோவான்றதும் குரூப் டிஃபரன்சஸை கம்பேர் பண்ணுறது தான். ஆனால் இந்த இடத்துல மல்டிபிள் குரூப்ஸை வந்து கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து மனோவா. அது மட்டும் இல்லாமல் அலாங் வித் ஆஃப்டர் ரிமூவிங் த எஃபெக்ட் ஆஃப் கோவேரியட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. வெறும் மல்டிபிள் குரூப்ஸை டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி அதை மட்டும் நம்ம அவுட்கம் வேரியபிள்ஸோட வந்து தொடர்பு படுத்துறது மட்டும் இல்லாமல், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளோட தொடர்பு படுத்துறது மட்டும் இல்லாமல் கோவேரியட்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணக்கில் எடுத்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் தான் வந்து மன்கோவா. அப்போ எதுக்காக வந்து மன்கோவா வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பங்கு வகிக்குது ஆராய்ச்சியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் அக்யூரசி பை ரெடியூசிங் எரர். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்ரலாக எரர் அப்படின்றது வந்து என்னது, நம்ம ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் ஹோல் ட்ரூத் முழுமையான ஒரு உண்மையை நம்மளால் எடுக்க முடியாது. அந்த நம்ம முழுமையாக ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம வெறும் சாம்பிள்ஸ் தான் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போது இந்த சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கும் இடையில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து எரர்னு அர்த்தம். அப்போது எந்த அளவுக்கு வந்து இந்த எரரை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா எரர் ரெடியூஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு அனாலிசிஸ் நம்ம அதிகப்படியான தரவுகளை பயன்படுத்தி மாறிகளை பயன்படுத்தி நம்ம பகுப்பாய்வு செய்கிறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் வந்து குறையும். அதனுடைய துல்லியத்தன்மை, அதாவது நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவோட துல்லியத்தன்மை வந்து அதிகமாகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் கோவேரியேட்டு. அப்போது நமக்கு வந்து எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து கோவேரியட்ஸ்க்கும் எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மன்கோவோட ரோல் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள் அப்படின்றது வந்து தமிழில் வந்து வெளிப்புற வேரியபிள் இல்லை புறம்பான. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போது இன்ட்ரேனியஸ் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரேனியஸ் வேரியபிள்னால் நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், டிபெண்ட் வேரியபிள்ஸை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அதை தவிர்த்து நம்ம சோதனைக்கு எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே இன்ட்ரேனியஸ் வேரியபிள். சோதனைக்கு நம்ம எடுக்காமல், அதாவது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கணக்கில் எடுத்துக்காத வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரேனியஸ். அப்போ நீங்கள் வந்து கோவேரியட்ஸும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸ்க்கு எடுக்காது தானே, எக்ஸ்ட்ரேனியஸும் அப்படின்னு தானே சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கோவேரியட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் ரெண்டுமே வந்து ஸ்டடீஸில் எடுக்காத வேரியபிள்ஸ் தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கோவேரியட்ஸை மெஷர் பண்ண முடியும். கோவேரியட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ்லி மெஷர் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இதே எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளுடைய ஆராய்ச்சியில அதை வந்து என்ன பண்ணும் அனாலிசிஸ் பார்ட்டில் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா மாதிரி இருக்காது. அதாவது கணக்கில் எடுத்துக்கக்கூடிய ஒரு நம்பர் வேல்யூஸ் வந்து இருக்காத ஒரு டேட்டா தான் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ். ஆனால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடீஸை பாதிக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசைன் இல்லை அந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் அதை கிளியராக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்குறோம், கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்குறோம். அதாவது மற்றவை மாறாதவை அப்படின்ற மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ்லாம் படிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி அக்கரன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த வேரியபிள்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று அதை கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி அந்த ஸ்டடீஸ் வரைக்கும் அதை மாறாமல் வச்சுருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு க்ளோஸ்டு லேபில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியனோ ஏதோ ஒரு ரிசல்ட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் செட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹீட் வந்து அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்டை மாற்றிடும். இதே வந்து ரொம்ப ஹை கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு இருக்கும் வச்சுப்போம். அப்போ கோல்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றும். அப்போ ரூம் டெம்பரேச்சர் ஹை அண்ட் லோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. அப்போ ஒரு மினிமலாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டெப்த்தாக பார்ப்போம். Extraneous variables are any variable that you are not investigating but can potentially affect the outcome of research. நம்மளுடைய ரிசர்ச்சோடைய அவுட்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதனுடைய விளைவை பாதிக்கும். அதாவது புறம்பான மாறிகள் என்பது உங்கள் ஆய்வில் நீங்கள் நேரடியாக ஆராயாத ஆனால் ஆய்வின் முடிவுகளை பாதிக்கக்கூடிய பிற காரணிகள், நம்ம கணக்கில் எடுத்துக்காத பிற காரணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவற்றை முறையாக கட்டுப்படுத்தவில்லை என்றால் இவை ஆய்வின் முடிவுகளை திசை திருப்ப வாய்ப்புள்ளது. இதனால் தவறான முடிவுகள் கிடைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கோவேரியட்ஸும் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் பார்ட்டு தான். அது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு அடுத்தது இதோட கண்டினியூஷனில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸுக்கும் கால்குலேஷனுக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்ற ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அனாலிசிஸ்க்கு ஒரு ரோல் இருக்கும். அப்போ அந்த கீ ரோல் வந்து அதாவது எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் வந்து நம்மளுடைய ரிசர்ச் அனாலிசிஸில் எந்த விதமான பங்கு வகிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சுருப்போம். அப்போ அந்த டெஸ்டிங் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது பி வேல்யூ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணி வெதர் வி அக்செப்ட் த நல்ல ஹைபாத்தசிஸ் ஆர் ரிஜெக்ட் த நல்ல ஹைபாத்தசிஸ் அந்த கான்செப்டுக்கு வந்து we want to see if the independent variable causes a changes in dependent variable. உண்மையிலே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்குதா? அதாவது இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டைப் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். அப்போ அதில் டிஜிட்டல் ஆடு டிவி ஆட் இருக்குது. அந்த டிஜிட்டல் ஆடு டிவி ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், அதாவது நுகர்வோர்னுடைய மனநிறைவும், அதுக்கடுத்தது பிராண்ட் அவேர்னஸ், பிராண்டோட விழிப்புணர்வையும் பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துதா? அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துதா அதன் மீது அவுட்கம் வேரியபிள்ஸோடு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையிலேயே அது செய்தா அப்படின்றத செக் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா துல்லியத்தன்மை. நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம், ரெஸ்பாண்டன்ட் வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மற்ற இந்த மாதிரி நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத நம்ம ஸ்டடீஸ்க்கு இல்லாமல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஒரு ரூமில் வந்து இன்கேஸ் நம்மளுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது மொனாட்டனஸாக போயிட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷம் ஸ்டடீஸ்னால் நம்ம எல்லாருக்கிட்டையும் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்னால் கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்ட நம்ம பொதுமக்கள் கிட்ட வந்து தகவல்களை சேகரிக்கும் போது நம்ம கொஸ்டினர் வந்து கொடுப்போம். அந்த கொஸ்டினர் வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்க மைண்ட் செட் நல்லாயிருக்கும், அவங்க ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. இன்கேஸ் நீ கொஸ்டினரே வளவலன்னு கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த அளவுக்கு எடுத்துக்குது, அது பெரிய அளவில் இருக்குது, நெக்ஸ்ட் அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஒரு எளிமையான வந்து வார்த்தையில் வந்து இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்ன டெக்னிக்கலாக கொடுத்துருக்கிறீங்களோ அது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை, புரியாத தன்மையும் ஒன் ஆஃப் த எக்ஸ்டர்னியர்ஸ் தான்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் த டைம் இருக்கும் பாருங்கள். அந்த லென்த் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மாறும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்க வெதர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லாவே இருந்தாலும் அவங்க அந்த நேரத்துக்கு அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த அவங்க ஈவன் உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையும் தப்பாகவே அவங்க ஃபில்அப் பண்ணிடுவாங்க. அப்போது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரேனியஸ் விரும்பி இந்த மாதிரி என்னது நம்ம கணக்கில் எடுத்துக்காத வெளிப்புற காரணிகள் எல்லாமே எக்ஸ்ட்ரேனியஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போ அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம சோதனைக்கு எடுத்திருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கான ரிசல்ட் வந்து நம்மளால மிக மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிளை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிளை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு அனாலிசிஸில் வராது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம ஸ்டடீஸ் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணி எந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது ஹியூமன் மைண்ட் செட்டு, இந்த மாதிரி டெம்பரேச்சரு, பிஹேவியர், ஆட்டிடியூட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ் பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு நார்மலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் கிரியேட் நாய்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன். அது வந்து ஒரு சத்தத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது மேக் இட் ஹார்ட் டு டெல் இஃப் த ரிசல்ட்ஸ் வாஸ் காஸ்டு பை த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பை சம்திங் எல்ஸ். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக மட்டுமே நம்ம கரெக்டான ஒரு டைரக்ஷன் கொடுக்காது. இப்போ நம்ம ஏதாவது பேசிட்டே இருப்போம், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது சத்தம் போடுறாங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையும் அதே பேட்டர்னில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் டிபெண்டன்ட் வேரியபிளும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக அதே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம இது பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டடீஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிஷியனாவோ இல்லை ரிசர்ச்சராகவோ நம்ம வந்து எடுத்துட்டோம், நம்ம போயிட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ரியாலிட்டி கேட்டகரிஸில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இமெயில் மூலயமா கொஸ்டினர் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனி அதர் டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வே, கூகுள் சர்வே இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணலாம். அதை தவிர்த்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் நம்ம டேரெக்டாக ரெஸ்பாண்ட் யாருன்னு தெரியாது, அவருடைய மைண்ட் செட் என்னன்னு தெரியாது, அவர் எப்படி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதும் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை முரண்பாடு வந்து வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும், நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டு. அப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு அவங்க கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிக்க போகிற அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அவங்க வந்து போகிறதுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு மாறாமல் வச்சுக்கணும். அவங்க அதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோமோ அதை வந்து அவங்க 100% அதை புரிஞ்சிக்கக்கூடியவங்களாம் எளிமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இன்கேஸ் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கொஸ்டினுக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த ஏரியா எதுவுமே தெரியாதப்போ தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம இது பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவாக தருவாங்க, இல்லை நெகட்டிவாக தந்துடுவாங்க. அதுக்கடுத்தது ஈவன் இன்னொரு எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதாவது என்னென்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வந்து நிறைய கொஸ்டினர் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையும் அதே பேட்டர்னில் அப்ரோச் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அது ஃபால்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போ புறமான மாறிகள் தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குகின்றன. இதனால் முடிவானது, அதாவது ஆராய்ச்சி முடிவானது நாம் ஆய்ந்த காரணியால் வந்ததா அல்லது வேறு காரணிகளால் வந்ததா, அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் மூலயமா டிபெண்டன்ட் வேரியபிள் மூலயமா தான் அது வந்திருக்குதா, இல்லை வேறு ஏதாவது நம்ம கணக்கில் எடுத்துக்காத ஒரு காரணிகள் வந்து ஃபேக்டார்ஸ் வந்து நம்மளுடைய முடிவை பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸை எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒவ்வொரு அனாலிசிஸ் பார்ட் நம்ம எதை எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நம்மளுக்கு அது முழுமையான ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் வெர்சஸ் சீசனாலிட்டி. அட்வர்டைசிங் வந்து என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சீசனாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் சேல்ஸ்னு எடுத்துக்கலாம். அந்த சீசனல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எ கம்பெனி டெஸ்ட் இஃப் எ நியூ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் இன் ஐஸ்கிரீம் சேல்ஸ். ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போது டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாகிறதுனால புது புது விளம்பரம் வந்து புது தொலைக்காட்சி விளம்பரம் அதிகப்படுத்துறதுனால அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐஸ்கிரீமோட விற்பனை வந்து அதிகமாகுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இது ரெண்டு மட்டும்தான் நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுத்துருக்குறோம். ஆனால் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் எப்படி வரும் அப்படின்னா ஏ சடன் ஹீட் வேவ் வெதர், திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெதர் கண்டிஷன் வந்து மாறுது, த சேல் மைட் கோ அப் பிகாஸ் ஆஃப் த ஹீட் நாட் த ஆட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்கேஸ் ஐஸ்கிரீம் வந்து
நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கக்கூடிய ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நீங்கள் வின்டர் சீசன்லேயோ இல்லை ஒரு ரெய்னி சீசன்லேயோ மழை காலத்துலேயோ ஒரு குளிர் காலத்துலேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் விளம்பரம் வந்து பொருந்தாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வெயில் வந்து இருக்கக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீமோட விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அப்போ என்ன ஆகுது, இந்த வெதர் கண்டிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டேனியஸ் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது புறம்பான மாறின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர் வெப்பநிலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கணக்கில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்காத இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ கோவேரியட்ஸும் எக்ஸ்டேனியஸ் வேரியபிளோட ஒரு பார்ட்டுன்னு தானே சொன்னீங்க. அப்போ கோவேரியட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் இன்கம்மை மெஷர் பண்ண முடியும். ஏன்னா பீப்புளோட ஏஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம சொல்லிட முடியும். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல் 7 பாயிண்ட் ஸ்கேல் ஏதோ சம்திங் நம்மளுக்கு எது அப்ராப்ரியேட்டாக இருக்கோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இன்கம் லெவலில் வந்து ஒரு இன்டர்வல் ஸ்கேலை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அளவிட்டுக்க முடியும். அதனால அது இது பண்ண முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெதர் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் ஸ்டடி பண்ணும்போது வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சீசனாலிட்டியை நீங்கள் எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதேமாதிரி அது ஆராய்ச்சிக்கு கொண்டு வரதும் ரொம்ப அது வந்து ஒரு என்ன அர்த்தமில்லாத ஒரு செயலாக மாறி இருக்கும். அதனால் இந்த எக்ஸ்டர்னல்ஸ் வேரியபிள்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, கணக்கில் துல்லியமாக நம்மளுடைய என்ன பண்ணுறாங்க பகுப்பாய்வில் கொண்டு வர்றதுக்கு கடினமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது அதை வந்து நம்ம மாறாத ஒரு சூழ்நிலையா நம்ம மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த சூழ்நிலையில் அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டிவி ஆடு ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மர் சீசனில் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் வின்டர் ரெய்னி சீசன் இல்லாமல் மற்ற மாதங்களில் இந்த 3 விதமான காலநிலைகள் தவிர்த்து ஒரு சாதாரண காலநிலையில் வந்து நம்ம மேற்கொள்ளும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ரெய்னி எக்ஸ்ட்ரீம் வந்து ஹீட் இருக்கக்கூடிய சம்மர் இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பயன்படுத்தும் போது அப்போது எக்ஸ்டேனியஸ் வேரியபிள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கணக்கில் எடுத்து செயல்படணும்னு அர்த்தம். அடுத்து உதாரணம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டோர் லே அவுட்டு வெர்சஸ் சேல்ஸ். ஸ்டோர் லே அவுட்டு கடையோட வடிவமைப்பு சின்னதாக இருக்குதா, கடையோட சைஸ் வந்து இல்லை பெருசாக இருக்குதா, அதை பொறுத்து வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய விற்பனை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிறாருங்க. சூப்பர் மார்க்கெட் சேஞ்சஸ் இட்ஸ் லே அவுட் இன்கேஸ் ஒரு சின்ன சைஸில் இருக்கிறது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாற்ற போகிறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. அதனால் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்களா? அப்போ சேஞ்சஸ் இன் சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ஸ் லே அவுட் இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கஸ்டமர் பை அப்படின்றது வந்து அது அதிகப்படியான கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்றத வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோம். அப்போ ஒரு பல்பொருள் அங்காடி வாடிக்கையாளர் அதிகம் வருவார்களா டிபெண்டன்ட் வேரியபிள் என்று அதனை பார்க்க அதன் கடை அமைப்பை அதாவது கடையோட அளவை வந்து மாற்றி அமைக்கிறது அதிகப்படுத்திக்கிறதுன்னு எடுத்துப்போம். அப்போ இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் காலங்களில் அதாவது ஒரு ஒர்க்கிங் டேஸில் இருக்கக்கூடிய டைம் பீரியடில் நம்ம கணக்கில் எடுக்கும்போது பரிசோதிக்கும் போது அதுக்கான முடிவு வந்து சரியானதாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே வீக்கெண்ட் ஆர் காம்படிட்டர் ஸ்டோர்ஸ் பீயிங் க்ளோஸ்டு. இப்போ இன்கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை அரசு விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கடையில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கலாம். அப்போ நுகர்வோரினுடைய வரத்து வந்து என்ன பண்ணுறாங்க வாடிக்கையாளனுடைய வரத்து வந்து அதிகமாகலாம். அந்த காலங்களில் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி முடிவு வந்து தவறானதாக போகலாம். இல்லை காம்படிட்டர்ஸ் ஸ்டோர் அதாவது நம்மளுடைய போட்டியாளர் வைத்திருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி அவங்களுடைய கடைகள் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது, போட்டியாளர்களுடைய சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் மூடப்பட்டு இருக்குது. நம்மளுடைய கடை மட்டும் திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ பொதுமக்களுக்கு வந்து வேறு எதுவுமே வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. அப்போ நம்மளுடைய கடையில் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த லே அவுட்டுக்கும் கஸ்டமர் பை மோருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல்ஸ் வேரியபிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னாலும் காஸ் வேரியபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது காரணம் ஒன்று. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது வந்து ஒரு காரணம்.
அதன் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது விளைவு வந்து என்னது? அப்போ ஒரு நிறுவனம் வந்து அதிகப்படியாக விளம்பரத்தின் மீது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விளம்பர செலவு வந்து ஒரு காரணம். அந்த விளம்பர செலவு எதுக்காக பண்ணுறாங்க? விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. அப்போ விளைவு அப்படின்றது வந்து விற்பனையை அதிகரித்தல். அப்போ எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் விளம்பரம் மட்டும் இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோவேரியட்ஸ் வந்து ஏஜ் ஃபேக்டர் மாறுதுன்னு வச்சுப்போம். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அப்படின்னும் போது அவங்க அதிகப்படியான பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதாவது ஆடம்பர பொருட்களுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே எடுத்துக்கும் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் டைப் ஆஃப் த ப்ராடக்ட்டு அது அந்த டைப் ஆஃப் த ப்ராடக்டை பொறுத்து சுச்சுவேஷன்ஸ். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஐஸ்கிரீம் ஆட் வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீமோட விற்பனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற பர்பஸ்க்காக ஐஸ்கிரீம் நிறுவனம் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. ஒன்று ஏஜ் ஃபேக்டர் வந்து கோவேரியட்ஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஏஜ் ஃபேக்டர்னால் என்ன பண்ணுவாங்க? சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து கோவேரியட்ஸ், அதாவது ஏஜ் ஃபேக்டர் வந்து கோவேரியட்ஸ். எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் எப்படி இந்த இடத்துல ரோல் ப்ளே ஆகுது அப்படின்னா வெதர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெதர் என்னும்போது சம்மர் சீசனில் நீங்கள் ஆடு கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஆடு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் விளம்பரம் படுத்தலை அப்படின்னாலும் குழந்தைகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயல்பாகவே வந்து நம்ம கடையோட ஐஸ்கிரீமை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை காலங்களில் குளிர்காலங்களில் குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகும். ஈவன் நம்ம வந்து ஐஸ்கிரீம் விளம்பரத்தை அதிகப்படுத்தினாலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸும் கோவேரியபிள்ஸும் வந்து நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பாதிக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் வந்து எப்படி நம்மளுடைய இந்த மன்கோவா, அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ், மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ட் அனாலிசிஸில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இதோட கதையில நான் சொல்லிட்டேன். எப்படி வந்து அனோவா, அதுக்கு அடுத்தது மனோவா, மன்கோவா எப்படி வந்தது சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இந்த மன்கோவா வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ ஓவரலாக சொன்னதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அனோவா வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், இதில் கோவேரியட்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அனோவாவில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்ஸ் இருக்கும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு. அது மனோவா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், கோவேரியட்ஸ் வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனோவாவில் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்குதுன்னு அர்த்தம். டிபெண்டன்ட் வேரியபிள்னா இன்கேஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனோவாவில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். உதாரணத்துக்கு பிராண்ட் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இதே மனோவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அதாவது மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெறும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லாமல் பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் வேல்யூ, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும் மனோவில். அது அப்போ வெறும் மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் இருக்கும். மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து பிராண்ட் ஏபிசி எடுத்துக்கலாம். மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து மனோவாக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்ச்சேஸ் இன்டென்ஷன், பிராண்ட் வேல்யூ, பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் ட்ரஸ்ட் இதெல்லாம் எடுத்துப்போம். இந்த இடத்துல கோவேரியட்ஸ் இருக்காது. கோவேரியட்ஸ்னு ஏஜ், இன்கம் இதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோவேரியட்ஸில் மேக்ஸிமம் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்கள மேக்ஸிமம் வந்து எல்லா ரிசர்ச்சுக்கோட பேஸ்லேருந்தும் வரும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெமோகிராஃபிக் கோவேரியட்ஸ் எடுத்துக்கலாம். டெமோகிராஃபிக் கோவேரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், அதாவது வயது, ஜெண்டர், பாலினம், இன்கம் லெவல், வருமான அளவு, எஜுகேஷ்னல் லெவல், கல்வி தகுதி, ஆக்குபேஷன், தொழில் அல்லது வேலை, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, ஹவுஸ் ஹோல்டு சைஸ், அதாவது என்ன பண்ணுறாங்க நியூக்ளியர் ஃபேமிலியா, ஜாயின்ட் ஃபேமிலியா, நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து இதெல்லாம் கோவேரியட்ஸ் அப்படின்றதுல, அதாவது டெமோகிராஃபிக் கோவேரியட்ஸ்னு வரும். அடுத்த லிஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது ஃபிசியோகிராஃபிக் கோவேரியட்ஸ், அதாவது மனோவியல் சார்ந்த கோவேரியட்ஸ் வந்து எடுத்துப்போம். உடன் மாறிகள் இல்லை இணை மாறிகள். இதில் லைஃப் ஸ்டைல், அதாவது மக்களுடைய வாழ்க்கை முறை, பிராண்ட் லாயல்ட்டி,
ஒரு கடையினுடைய பிராண்டின் மீதான விசுவாசம். ஒரு சில டைமில் வந்து ஒரு சில வேரியபிள் நம்ம ஸ்டடீஸை பொறுத்து மாறும். பிராண்ட் லாயல்ட்டி வந்து சம்டைம்ஸ் வந்து அவுட்கம் வேரியபிளாக டிபெண்டன்ட் வேரியபிளாக வரும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டடீஸ்கில் எடுத்துக்கல, அதாவது ஒரு வேரியபிளை நம்ம கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து நமக்கு கோவேரியட்ஸாக வரலாம். அதுக்காக வந்து பிராண்ட் லாயல்ட்டி ஒரு தடவை வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லிட்டு சொன்னீங்களே, இப்போ வந்து எப்படி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டி வந்து நீங்கள் கோவேரியட்ஸ் சொல்கிறீங்க. அப்போ எடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டு நம்ம எந்த வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கிறோமோ அதை தவிர்த்து நம்ம விடுபட்டு இருக்கக்கூடிய கணக்கில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியை பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கோவேரியட்ஸாக வரும். ரிஸ்க் அவர்ஷன், இடர் தவிர்ப்பு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய அளவில் ரிஸ்கெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பொருளை அதிகமாக செலவு பண்ணி அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கன்சர்வேட்டிவாக இருப்பாங்கன்னு வச்சுப்போம். சோஷியல் ஸ்டேட்டஸ். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருள் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து சமூக அந்தஸ்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அதை கணக்கில் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கணக்கில் எடுக்கலைன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளினுடைய வகையை பொறுத்து அது வந்து பாதிக்கும். அப்போ இன்கேஸ் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக அந்தஸ்து அதிகமாக இருக்கக்கூடிய பணக்கார நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வாங்குவாங்க. ஏழை நபர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்தது பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ், ஆளுமை பண்பு. ஸோ அப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்கேஸ் அதாவது ஹவ் am I லுக் லைக், நான் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸில், இந்த அதாவது கேஜெட்ஸில் நான் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்குதுன்னா அப்போ அதை பொறுத்தும் வந்து மாறும். அதுக்கடுத்தது வேல்யூஸ் அண்ட் பிலீஃப். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் அதுக்கான மதிப்பு இதை பொறுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோவேரியட்ஸ் கேட்டகரிஸில் வருது. அதுக்கடுத்தது சுச்சுவேஷனல் அண்ட் என்விரான்மெண்டல் கோவேரியன்ஸ், சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புற உடன் மாறிகள், சுற்றுப்புறம் சார்ந்த இணை மாறிகள் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். சீசனாலிட்டி, பருவகாலம். ஸோ காலநிலை மாற்றம், அதிகப்படியான குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அது தவிர்த்து இருக்கக்கூடிய காலங்கள், இந்த காலநிலை மாற்றமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவேரியட்ஸ் தான். ப்ரைஸ் ஆஃப் காம்படிட்டர், போட்டியாளர்களினுடைய பொருட்களினுடைய விலை மாற்றம், அவங்களுடைய விலை நிர்ணயமும் வந்து ஒரு கோவேரியட்ஸாக இருக்கும். அதை நம்ம கணக்கில் எடுத்துருக்க மாட்டோம். ஸ்டோர் லொக்கேஷன், எந்த இடத்துல இருக்குது, நகர்ப்புறத்தில் இருக்குதா, நம்மளுடைய கடை கிராமப்புறத்தில் இருக்குதா, இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலைகளின் மேலே வந்து இருக்குதா அப்படின்றதெல்லாம் பொறுத்து நமக்கு மாறும். வெதர் கண்டிஷன், வானிலை நிலவரம். அப்போ வெதர் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெய்னி சீசனாக இருக்கா இல்லை நார்மல் சீசனாக இருக்கா எப்படின்றத பொறுத்து மாறும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிளைமேட், பொருளாதார சூழ்நிலை. அப்போ பொருளாதார சூழ்நிலை வந்து நமக்கு சாதகமாக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் ஆராய்ச்சி நல்லாயிருக்கும். பாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து மாறும். அப்போ என்ன பண்ணுறாங்க அரசியல் மாற்றம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் கூட ஒரு கோவேரியட்ஸாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் டிஸ்பிளே, விற்பனை மைய விளம்பரங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோகேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் வந்து நம்மளோட பொருள் வந்து மாறும். அதாவது டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷோரூம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஷோரூம் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து அதை கண்கூட அந்த பொருளை பார்க்காம வந்து ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ கண் முன்னே அந்த பொருளை வந்து பார்க்கும்போது அதாவது நீங்கள் என்னதான் நீங்கள் டிவிலேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ நீங்கள் விளம்பரப்படுத்தினா கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை த வே ஆஃப் சீயிங், எப்படி அதை பார்க்குறாங்களோ அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக பார்க்கும்போது அந்த பொருளுடைய விஷுவலைசேஷனை பொறுத்து வந்து மாறும். இதெல்லாம் வந்து ஒரு என்விரான்மெண்டல் பேஸ்டு கோவேரியட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு விரிவான ஒரு விளக்கம் இருக்கும். அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் அந்த கான்செப்ட் வந்து முடியும். நம்ம வந்து நார்மலாக மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய முழுமைத்தன்மை வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் கோவேரியட்ஸ், நடத்தை சார்ந்த மாறிகள், இணை மாறிகள். பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து பொதுமக்கள் வந்து அதிகமாக அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், சமையல் சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கும்போது அது வந்து அடிக்கடி நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம ஒரு சில பொருட்களை வந்து வாங்கிப்போம். உதாரணத்துக்கு காய்கறி, பால் பொருட்கள் இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி அதை பொறுத்தும் வந்து என்ன ஆகும், அந்த விதமான பொருட்களை நம்ம விற்பனை செய்யும்போது அப்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவேரியட்ஸாக வந்து இருக்கும். அப்போ இன்கேஸ் வந்து ஒரு லக்ஸூரியஸ் குட்ஸுக்கும் இன்ஃபீரியர் குட்ஸ், நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய இன்றியமையாத பொருட்களையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த பொருட்களின் வகை வந்து மாறும். இதுவும் ஒன் ஆஃப் த கோவேரியட்ஸு. பாஸ்ட் பிராண்ட் யூசேஜ்,
ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பழைய பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறாங்க. அதே கம்பெனி வந்து புதுசா விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப ஏற்கனவே அந்த பொருள பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து அத பத்தின பொருட்களுக்கான அனுபவம் மற்றும் அத பத்தின ஒரு திருப்தி அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டடீஸ்ல வந்து அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது மீடியா கன்சம்ப்ஷன் ஊடக பயன்பாடு. இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்பிள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட வந்து இன்கேஸ் இப்ப வந்து மாறிடுச்சு. டிஜிட்டல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து டிவி மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிவிய மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதன் மூலியமா வரக்கூடிய விளம்பரத்த வச்சு தான் அவங்க வந்து அத வந்து புரிஞ்சுப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து டிவியே பார்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ஸி கேட்டகரீஸு இல்ல அடலசன்ட் இந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்காம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விர்ச்சுவலா சோசியல் மீடியாவிலே இது பண்ணுவாங்க. அப்ப அந்த சோசியல் மீடியாவில இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட் தான் வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ யாருக்கு எந்த விதமான பொருள் தேவைப்படுது, அவங்க எந்த எந்த வகையான ஊடகத்த அவங்க பயன்படுத்துறாங்க, அதாவது என்ன வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, அதுவும் வந்து ஒரு கோவேரியேட்ஸ் தான். கூப்பன் யூசேஜ். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தள்ளுபடி சம்மந்தமா இருக்கிறதெல்லாம் விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் வரணும். இந்த மாரி பிரைஸ் வந்து குறைஞ்சு வரக்கூடிய அந்த கான்செப்ட்ல இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த கூப்பன்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க? ஒரு நிறுவனம் குடுக்கக்கூடிய கூப்பன வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க? அதுவும் ஒரு கோவேரியேட்ஸ் தான். ஆன்லைன் சர்ச் ஹிஸ்டரி இணைய தேடல் வரலாறு. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பெரிய அளவுல வாங்கியிருக்கிறாங்க. ஹை ரேட்டிங்ஸ்ல வந்து இருக்குது. நம்ம சர்ச் பண்ணும்போதே Googleல ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்குது அப்படின்னும்போது, அப்ப எது முதல்ல வருதோ, அந்த டைப் ஆஃப் த ப்ராடக்ட் இப்போ ஒரு சோப் வந்து வாங்க போறாங்கன்னு வச்சுப்போம். சோப்புக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் பிராண்டோட நேம் போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல எது வருதோ அதுதான் வந்து கிளிக் பண்ணுவாங்க. இப்ப கிளிக் த்ரூ ரேட் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி என்ன பண்ணுவாங்க, உடனே அத வந்து வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவேரியேட்ஸ் கேட்டகரீஸ்ல வரும். இன்னும் வந்து நம்மளுக்கு முழுமையான புரிதலுக்காக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ப இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட் ரிலேட்டட் வேரியபிள்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி கோவேரியன்ட்ஸோட லிஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ்னா என்ன? அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டடீஸ்க்கு எது தேவையோ அத அப்போதைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஒரு முழுமையான ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் வந்து பார்த்துப்போம். வேரியபிள்ஸை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரேனியஸ்னா உட்புறம், அகம், எக்ஸ்ட்ரேனியஸ் அப்படின்னா புறம். அது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது அது புற காரணிகள் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கக்கூடிய மாறிகளை தவிர்த்து வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆராய்ச்சி பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் பார்ட்டிசிபென்ட் ரிலேட்டட் வேரியபிள்ஸ் நம்ம எந்த நபர்கிட்ட இருந்து தரவுகளை சேகரிக்க போகிறோமோ அந்த நபர்கள் சம்பந்தமான கணக்கில் எடுத்துக்காத வேரியபிள்ஸ் மெச்சுரேஷன் முதிர்ச்சி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே எடுக்கிறோன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல முதிர்ச்சி அப்படின்னா வயது முதிர்வு கிடையாது, அந்த டைம் பீரியட்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டினர் வந்து வச்சுருக்கிறீங்க. கொஸ்டினர் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய நல்லா வந்து நல்ல மூடில் இருப்பாங்க கரெக்டாக, அதாவது ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான பதிலை வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுனாலுமே கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவசர காலகட்டத்தில் வந்து யாருக்குமே வந்து பொறுமை கிடையாது. அவங்களுக்கு அதை வந்து நம்மளுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காதனால அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரஸ்ட்ரேஷனில் இல்லை டயர்டில் வந்து சரியாக படிக்காமல் கவனிக்காமல் அதை வந்து நம்மளுக்கு ஃபால்ஸாக வந்து நம்மளுக்கான டேட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். செலெக்ஷன் பயாஸ். ஸோ வென் த குரூப் பீயிங் கம்பேர்ட் ஆர் நாட் ஈக்குவல் ஃப்ரம் த ஸ்டார்ட், அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து அதிகமாக எந்த நபர் இப்போ மொபைல் யூசர்ஸை நீங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொபைல் யூசர்ஸே இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை இது பண்ணுவாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல்ஸ் வந்து ஒரு இன்றியமையாததாக இருக்கும். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு செல்ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அது ஐஃபோன் இருக்குது. இப்போ ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஐஃபோன் யூசர்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லாத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
அவங்க கிட்டேருந்து டேட்டாவை கலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் கிளாரிட்டி கொடுக்காம இருக்கும்போது தப்பாக நீங்கள் ஒருத்தவங்களை வந்து அதாவது யாரை உண்மையாக நீங்கள் ஸ்டடி பண்ணணுமோ ஆராய்ச்சி பண்ணணுமோ அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேற ஒருத்தவங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்டர்னேஸ் வேரியபிள் கேட்டகரிஸில் இருக்கும். மார்டாலிட்டி ஆர் attrition, அதாவது when participant drop out of long term study leaving an unrepresentative group behind, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெரிய அளவில் ஒரு நீண்ட ஸ்டடீஸ்க்கு வந்து இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னால் இந்த நீங்கள் கொடுத்துருக்குற டைம் பீரியட்லாம் என்னால் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது, நாங்கள் போயிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடீஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் போயிட்டுருது. இதெல்லாம் கூட வந்து பார்ட்டிசிபென்ட் ரிலேட்டட் வேரியபிள்ஸில் வரும், அதாவது எக்ஸ்டர்னேஸ் வேரியபிளில். ப்ரீ-எக்ஸிஸ்டிங் பயாஸ், அதாவது பர்சனல் ஒப்பீனியன் எ கஸ்டமர் ஹோல்ட் அபவுட் த பிராண்ட் பிஃபோர் த ஸ்டடி ஆஃப் ஈவன். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றின ஒரு டைட்டில் இல்லை அங்கே இருக்கிற ஹீரோவை நம்ம பார்த்த உடனே இவரோட படமா எனக்கு வேணாம் இந்த பேரா, அதாவது ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னு அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதாவது சிம்பிளாக சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தினுடைய கவரை வச்சு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு அது மூலயமா அது வந்து சரியான எண்ணமோ தவறான எண்ணமோ அப்போ என்ன பண்ணுறாங்க அதை பற்றி தெரியாமலே அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான பதிலை கொடுக்கறது. இதான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயாஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் புற காரணிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷனல் வேரியபிள்ஸ், அதாவது சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலை சார்ந்த எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் வந்துருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ், ப்ரிவென்ட் எ கஸ்டமர் ஃபோக்கஸிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம், சர்வே எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சர்வேவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் கேட்பீங்க, அவங்க ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. அது ரிட்டனாக இருக்கலாம் இல்லை ஓரலாக இருக்கலாம். நீங்கள் எடுக்கிறத வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சத்தமாக இருக்கிற இடத்துல ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து டேட்டாவை கேட்குறீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த புற சூழ்நிலை சத்தமான ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பதிலளிப்பவரை பாதிக்கும். அதுக்கடுத்தது டைம் ஆஃப் டே, நேர காரணி. எ பர்சன் ரியாக்ஷன் டு எ ஃபுட் அட் 10 AM மைட் டிஃபர் வைட்லி ஃப்ரம் த ரியாக்ஷன் 4 PM. என்ன பண்ணுவாங்க, காலையில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க நல்ல விதமாக பதில் சொல்லுவாங்க. நல்ல ஒரு சாயந்தரம் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு போகிற அவசரத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய இது டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபேக்டரை பொறுத்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் கேட்கும்போது அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கும். அப்போ தவறான தகவல்களை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரிசர்ச்சர் பயாஸ், அதாவது சப்டல் பாடி லாங்குவேஜ் ஆர் டோன் ஃப்ரம் த இன்டர்வியூ தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ரெஸ்பாண்டன்ட் ஆன்சர்ஸ். என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் ரிசர்ச் யார் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறாரோ அந்த ஆராய்ச்சியாளனுடைய பாடி லாங்குவேஜ், அதாவது இன்கேஸ் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து இல்லை அவரே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இவரே ஆன்சர் சொல்லிடுவார், இதுதான் வரும். அதாவது யார் பதில் சொல்கிறதுக்கு பதில் அளிக்கிறாங்களோ அவருக்கு டைம் கொடுக்காம நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து இதுதான் சரி அப்படி சொல்லிட்டு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மோட்டில் இவருடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து அதில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். இது வந்து ரிசர்ச்சர் பயாஸ். இதுவும் சுச்சுவேஷனல் எக்ஸ்டர்னேஸ் வேரியபிள்ஸில் வருது. டிமாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், when the participant gets the purpose of the study and change their behavior. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லாரும் ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க. எல்லாருக்குமே ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த வீடு அதோட பர்பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த வீடு வாங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்காது. அப்போ அந்த நீட் இல்லாதப்ப ஈவன் அவங்களுக்கு வந்து அந்த பொருளை பற்றின விவரங்கள் முழுமையாக தெரிஞ்சிருந்தாலும் அந்த பொருளுக்கான தேவை அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து தவறாக பதிலளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சுச்சுவேஷனல் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் கேட்டகரிஸில் வருது. அடுத்தது எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு டாஸ்க் வேரியபிள்ஸ், அதாவது நம்ம அளவீடு செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து தப்பு வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் எஃபெக்ட்னு வச்சுப்போம். ப்ரீ டெஸ்ட்டு போஸ்ட் டெஸ்ட்டு, அதாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பைலட் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம், அந்த முன் சோதனை. அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், சாதகமாக இருக்கும். அதே ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம செக் பண்ணும்போது அது வந்து மாறும். அந்த மெஷர்மெண்ட் அளவீட்டு முறை வந்து மாறும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எந்த கருவியை யூஸ் பண்ணுறோமோ அந்த கருவியை வந்து தப்பாக பயன்படுத்திக்கும், தப்பான ஒரு கருவியை உபயோகப்படுத்திக்கிறது. சேஞ்சஸ் இன் தி வே ஆஃப் டேட்டா இஸ் கலெக்டட், ஸ்விட்சிங் ஃப்ரம் இன் பர்சன் இன்டர்வியூ டு அன் ஆன்லைன் ஃபார்ம். அதாவது திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னா
நேரடியாக ஒரு நபரை போயிட்டு நேராக சந்தித்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, வாய் மூலமாக நீங்கள் பேசி அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தரவுகளை சேகரிக்கிறீங்க. அப்படி சேகரிக்கும் போது அது பர்சனல் இன்டர்வியூ. திடீர்னு எனக்கு வந்து அது ரொம்ப மொனோட்டனியஸாக இருக்குது, பெரிய அளவில் அது வந்து நேரமும் உழைப்பும் அதிகமாக தேவைப்படுது, அதனால் ஒரு 10 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிவிட்டு 11வது நபர்கிட்ட வந்து நான் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூ மோடை வந்து மாற்றிக்கிறீங்க, டேட்டா கலெக்ஷன் மோடை மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னேஸ் வேரியபிள்ஸ் தான். அப்போ அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா பர்சனல் இன்டர்வியூக்கும் ஆன்லைன் இன்டர்வியூக்கும் வித்தியாசம் இருக்குது. எஃபெக்ட் வந்து மாறும். ஆர்டர் எஃபெக்ட். So if a consumer tests 5 types of soda, the first one might taste better simply because of they were thirsty. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஆப்பிள் கூட எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். முதல்ல பசியாக இருக்கும்போது ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஒரு 4வது 5வது ஆப்பிள் சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி அடங்கிடும். அந்த டைமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 6வது 7வது ஆப்பிள் நீங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு பசி இல்லாதப்ப அப்போ வந்து அவங்களுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து மாறும். இது எக்கனாமிக்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மார்ஜினாலிட்டி அந்த கான்செப்டில் வந்து வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷனில். அதே தான். அதேமாதிரி ஒரு சோடா வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சிப் வந்து அவங்க குடிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப தாகமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிடுவாங்க. இதே வந்து ஒரு பாட்டில் ஆஃப் சோடா குடிச்சதுக்கப்புறம் 2வது பாட்டில் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பாண்ட் வந்து மாறும். இப்போ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள் கேட்டகரி. இதெல்லாம் மெஷர்மெண்ட் அண்ட் டாஸ்க் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ். அடுத்தது எக்ஸ்டர்னேஸ் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் காம்படிட்டிவ் வேரியபிள்ஸ், சந்தை மற்றும் போட்டி மாறிகள், அதாவது போட்டி நிறுவனங்களுடைய சேஞ்சஸ் வந்து அதில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். திடீர்னு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு லாங் ஈவெண்ட்டில் வந்து சடன் எக்கனாமிக் கிராஷ், திடீர்னு வந்து ஒரு பொருளாதார சரிவு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வருதுன்னு வச்சுப்போம். அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்ம உள்நாட்டு நிறுவனத்தினுடைய கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கொள்கையோ இல்லை பன்னாட்டு நிறுவன அரசாங்கத்தினுடைய கொள்கை ஏதோ ஒரு மாற்றம் இல்லை ஏதாவது பொருளாதார சண்டைகள் இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய சடன் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆராய்ச்சியை பாதிக்கும். அதுக்கடுத்தது வைரல் நியூஸ் ஸ்டோரி அபவுட் த இண்டஸ்ட்ரி. ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது இன்கேஸ் அந்த நிறுவனத்தில் பற்றி திடீர்னு ஏதோ ஒரு கேஸ் அந்த நிறுவனத்து மேலே வந்துடுச்சு, ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, அந்த நேரத்தில் கேஸ் போட்டாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நிறுவனத்து மேலே ஒரு கேஸ் போட்டுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம், இப்போ லைக் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இன்கேஸ் அந்த ஃபுட்டில் வந்து ஏதோ ஃபுட் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால வந்து ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டு அது பெரிய அளவில் வைரல் ஆகி போச்சுன்னு வச்சுப்போம். அந்த டைமில் அது வந்து ஒரு எக்ஸ்டர்னேஸ் வேரியபிள்ஸு. அதுக்கடுத்தது காம்படிட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸு. ஏ காம்படிட்டர் லான்ச்சிங் ஏ மேசிவ் சேல்ஸ் எக்ஸாக்ட்லி வென் யூஆர் டெஸ்டிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலர் ஒரே விதமான பொருளுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விற்பனையாளர்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி சேம் குவாலிட்டி சேம் நேச்சர் சேம் டேஸ்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஐடென்டிக்கலி சிமிலராக, அதாவது மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து விலை நிர்ணயமோ நெக்ஸ்ட் வந்து அவருடைய பொருளுக்கான விளம்பரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய பொருளுக்கான தன்மைக்கு ஒத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடு மாறி இருந்ததுன்னா, திடீர்னு மாறிடுச்சுன்னா அது வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி முடிவை பாதிக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து நம்மளுடைய பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அண்ட் காம்படிட்டிவ் ரிலேட்டட் எக்ஸ்டர்னியஸ் வேரியபிள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் கம்பேரிசன் எடுத்துப்போம். ஆக்சுவலாக நம்ம மன்கோவா பார்த்துட்டு இருக்கோம். மன்கோவாக்குள்ளே கோவேரியேட்ஸ் எக்ஸ்டேனியஸ்லாம் வருதுன்றதுனால அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டாக பார்த்தா தான் நெக்ஸ்ட்டு மன்கோவோட கான்செப்ட் வந்து தெரியும். ஏன்னா நம்ம சிம்பிளாக வந்து ஒரு லைட்டாக ஒரு 2-3 வேரியபிள்ஸை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் வந்து கிடைக்கிறதுன வாய்ப்பு வந்து கம்மியாகிடும். திருப்பி அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒருவேளை அந்த வேரியபிள்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு தடவை பார்த்தாலே அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இதை பார்த்தே ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ ஒரு கம்பேரிசன் வந்து பார்த்துக்கலாம், கோவேரியேட்ஸு அதர் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் மெத்தட். இப்போ கோவேரியேட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அது குவான்டிடேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் ரெக்ரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி கோவேரியேட்ஸை அதாவது நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய பகுப்பாய்வுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒன்று எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான். அது நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் அன்கோவா ரெக்ரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டூல்ஸ் அப்ளை பண்ணிலாம் நம்மளால எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அதாவது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் ஒர்க்கு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கு ஃப்ரேம் பண்ணும்போது அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்போம், இல்லை இது நம்ம அதாவது இப்போ வெதர் கண்டிஷன் வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு நார்மல் சீசனில் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் ஒரு டெலிபரேட்டாக சொல்லிடணும். அதை போயிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டடி பண்ணுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மர் சீசனில் இல்லை வின்டர் சீசனில் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது சேல்ஸுக்கு வந்து அந்த ஆடோட எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுவது அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போது அதுக்கு அடுத்தது மெஷர்மெண்ட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கோவேரியட்ஸ்லாம் குவான்டிஃபை அதாவது நம்பரால் நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்பர் கொடுத்து அதை வந்து நம்மளால் அளவிட முடியும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நம்பர் வேல்யூவும் கொடுக்க முடியாது, அதேமாரி எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம், கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் நேம் இல்லை கேஸ் வரும், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வரும், திடீர்னு ஒரு கிராஷ் வரும், ஒரு இயற்கை சீற்றம் வரும், அப்படின்றதெல்லாம் நம்மளால் எதுவுமே முன்கணிக்க முடியாத ஒரு செயல் தான் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ். கோவேரியட்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் இன்கம் இதை நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. அது எக்ஸ்டேனியஸில் நாய்ஸ் நம்ம எந்த ரெஸ்பான்சிபிள் கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோமோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த சத்தம் வந்து பாதிக்கும். அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வைரல் நியூஸ் குட் நியூஸோ பேட் நியூஸோ ஏதோ ஒன்று வந்துடுச்சு. அதுக்கடுத்து டயர்ட்னஸ் என்ன பண்ணுவாங்க, லென்த் ஆஃப் த ஸ்டடி ரொம்ப நேரம் போயிட்டே இருந்ததுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து எக்ஸ்டேனியஸ். அப்போ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ண முடிய எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ்லாம் கோவேரியட்ஸு. கண்ட்ரோல் பண்ண முடியாத வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இப்போ இந்த ரெண்டுமே வந்து மன்கோவா கான்செப்டில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு சிம்பிளாக வந்து மன்கோவா யூஸ் பண்ணி அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ் ஆஃப் கோவேரியன்ட் அனாலிசிஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைட்டில் எடுத்துப்போம், எஃபெக்ட் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிராண்ட் லாயல்ட்டி கண்ட்ரோலிங் மந்த்லி இன்கம். அப்போ ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிராண்ட் லாயல்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள், மந்த்லி இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோவேரியேஷன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் வரலையே அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா மல்டிவேரியட் மன்கோவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டேனியஸ் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி வேரியபிள் கிடையாது, அது அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஆனால் அது ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணும்போது டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்கணும். அது வந்து ரிசர்ச் டிசைனில் தான் வரும், அனாலிசிஸில் வராது. இந்த ரிசர்ச் தீமை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். வணிக நிறுவனங்கள் பல ரீட்டைல் ஸ்டோர் வடிவங்களை நடத்துகின்றன. ரீட்டைல் ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைல் ஸ்டோர்னு மொத்த வியாபாரம் கிடையாது, சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரத்தில் வந்து ஒன்று சாதாரண கிரானா ஸ்டோர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம மளிகை கடை ஒன்று இருக்கும், சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் ரீட்டைல் ஸ்டோர்லாம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலிமா வந்து விற்கிற மாதிரி சில்லறை விற்பனை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான வடிவங்கள், அதாவது சூப்பர் மார்க்கெட் கிரானா ஸ்டோர் எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். அப்போது அதனால் வாடிக்கையாளருடைய வருமானத்தை கணக்கில் எடுத்த பிறகு அதாவது கஸ்டமருடைய இன்கம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டோர் ஃபார்மேட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நுகர்வோர் திருப்தியும் பிராண்ட் லாயல்ட்டி பிராண்டினுடைய விசுவாசத்தையும் வந்து பாதிக்குதா அப்படின்றத வந்து கிளியராக தெரில. அப்போ அதை நம்ம இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை வச்சு அப்போது இன்கம்மை கண்ட்ரோல் பண்ணுறோம். இன்கம் வந்து கோவேரியட்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு தெளிவான முடிவு வந்து எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம், காஸ்ட் வேரியபிள் என்ன இதுவே கன்வீனியன்ஸ் ஸ்டோர். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னால் நம்ம பக்கத்தில் போயிட்டு வாங்குறது, அதான் கிரானா ஸ்டோர், பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை. சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்னா ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டு சொல்லுவாங்க. ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்னா இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் கான்செப்ட், லைக் என்னது இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். டோர் டெலிவரி வீட்டிலே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் கடைக்கு போயிட்டு வாங்கணும், சூப்பர் மார்க்கெட்டும் கடைக்கு போயிட்டு வாங்கணும். ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தருவாங்கன்னு அர்த்தம். இது ஒரு மார்க்கெட். இந்த மாதிரி 3 விதமான ரீட்டைல் ஸ்டோர் வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு வேரியபிள் மட்டும் எடுத்துருக்குறாங்க, மினிமம் 2, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிராண்ட் லாயல்ட்டி நுகர்வோருடைய திருப்தி, பிராண்ட் அது பிராண்டினுடைய விசுவாசம். பிராண்ட் லாயல்ட்டின்னு என்னது, பிராண்டு அந்த பிராண்டு தான் வாங்குவாங்க, நம்ம விளம்பரப்படுத்தலைனாலும் அந்த பிராண்டை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு அவங்களே கஸ்டமரே சொல்லிடுவாங்கன்னு அர்த்தம். திரும்பவும் அவங்க அந்த பொருளை வாங்கும்போது அவங்க வந்து நம்ம பொருளை தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து பிராண்ட் லாயல்ட்டி.
அப்போ டைட்டிலில் கொடுத்துருக்க மாதிரி கஸ்டமரோட இன்கமில் வந்து மந்த்லி இன்கம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வெறும் இன்கம்னு நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் சொல்கிறீங்க அப்படின்னா அது இயர்லி இன்கமா, மந்த்லி இன்கமா, வீக்லி இன்கமா, டெய்லி இன்கமா அப்படின்றது வந்து தெரியாமல் போயிடும். அப்போ கரெக்டாக மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு அனாலிசிஸும் எது எதுக்கு சூட் ஆகும்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் ரெக்ரேஷன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் ரெக்ரேஷன் எடுக்கிறீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் வரும். அனோவா எடுக்கிறீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்ட் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் டிஃபரன்சஸ் வித்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்திருக்கும். இதே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மனோவா எடுக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் டிஃபரண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸு கம்பேர் வித் மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு அலாங் வித் கோவேரியட்ஸ் கண்ட்ரோலிங் அது வந்து வரும். மன்கோவா எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் இண்டிபெண்ட் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸு டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு மல்டிபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது குறைந்தது 2 அல்லது மேற்பட்ட டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு அதோட சேர்த்து கோவேரியட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எடுக்கிறாங்க. அப்போ இது மூணுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு மன்கோவா அனாலிசிஸ் தான் வரும். ஆனால் சூட்டபிலிட்டி ஆஃப் அனாலிசிஸும் நம்ம எதை எடுத்து எந்த வேரியபிள்ஸை நம்ம எடுக்கிறோமோ அனாலிசிஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற பொருத்தமான அனாலிசிஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து ஹைபாத்திசிஸ்க்கு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நல்ல ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். நல்ல ஹைபாத்திஸை பொறுத்த வரைக்கும் ஐவிக்கும் டிவிக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்ல ஹைபாத்திசிஸ். ஐவிக்கும் டிவிக்கும் டிஃபரெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்னது அப்படின்னா ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து என்ன ஹைபாத்திசிஸ்னா நல்ல ஹைபாத்திசிஸ். இதே இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஆல்டர்னேட். அப்போ நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸ், நோ ரிலேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐவி என்னது, ஃபர்ஸ்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, டிபெண்டன்ட் வேரியபிள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிராண்ட் லாயல்ட்டி. அப்போ ஐவி என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட். கண்ட்ரோலிங் வேரியபிள் என்னது மந்த்லி இன்கம். அப்போது எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகிய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிராண்ட் லாயல்ட்டிக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கக்கூடிய ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ரீட்டைல் ஸ்டோர் வந்து என்ன சொல்ல வராங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு கன்வீனியன்ட் கிரானா ஸ்டோரில் போய் வாங்குறதும் ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட் டோர் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்லையும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் மக்கள் வந்து ஒரே மாதிரி தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் நல்ல ஹைபாத்திசிஸ். அதுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ். கண்டிப்பாக அதுக்கான வித்தியாசம் வந்து இருக்குது, பாதிக்குது. கண்டிப்பாக ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிராண்ட் லாயல்ட்டி பாதிக்குது அப்படின்னும் போது அது வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டடி பண்ணதை நம்ம எடுத்துப்போம். சாம்பிள் சைஸ் வந்து ஒரு 360 கஸ்டமர் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அப்போ என்னது, ரீட்டைல் ஸ்டோர் ஃபார்மேட்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகிறவங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க ஒரு போர்ஷனு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லோக்கல் டோர் டெலிவரி அந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க. அப்போ மொத்தமாக 360 மூணாக பிரிச்சுக்கிறோன்னு வச்சுப்போம். 120 வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, அதாவது கன்வீனியன்ஸ் ஸ்டோரு. 120 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்குற கஸ்டமர்னு வச்சுப்போம். 120 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் டெலிவரி ஹைப்பர் லோக்கல், அதாவது ஸ்விக்கி சொமேட்டோவிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க. இப்போ மொத்தமாக ஒரு 360 பேர்கிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். இப்போ இதை வச்சு ரிசல்ட் வந்து நம்ம ஒரு 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ரியலாக இன்னும் அனாலிசிஸ் பண்ணல. இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து எஸ்பிஎஸ்எஸில் போட்டு அது எப்படி வருதுன்றதை வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு முழுமையான ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்பிஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ரன் பண்ணி நம்ம இருக்கிற அந்த டேட்டா 360 டேட்டாவும் போட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோன்னு வச்சுப்போம். ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய கேட்டகரி இருக்கும். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதெல்லாம் கூட தனியாக ஒரு வீடியோவே அது தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டைப் வந்து மீன், மீடியன், மோடெல்லாம் வரும். இன்ஃபரன்ஷியல் அனோவா இந்த ரெக்ரேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக போடுறேன். ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கான்செப்டாக போயிடும். இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவுட்புட் டிஸ்கிரிப்டிவ் வந்து வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் 3.4 இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் 3.9, ஹைப்பர் மார்க்கெட்டில் 4.30. நீங்கள் இதிலே பாருங்கள், சும்மா அமௌண்ட்டை பார்த்தாலே தெரியும். சூப்பர் மார்க்கெட்டை வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரை விட அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹைப்பர் மார்க்கெட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ரொம்ப கம்மி, சூப்பர் மார்க்கெட் அதை விட கொஞ்சம் பெருசு, ஹைப்பர் மார்க்கெட்டோட ரெஸ்பாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லாயல்ட்டி மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இன்னும் நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே தனியாக ஒரு கான்செப்ட் வந்து போகும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குதுன்ற அளவுக்கு மட்டும் பார்த்துப்போம். ஸோ பிள்ளை ட்ரேஸ் ப்ரிஃபர்ட். அப்போ பிள்ளை ட்ரேஸ்ன்ற ஒரு பர்சன், அவர் தான் அந்த டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாருன்னு வச்சுப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலுக்காக, அதாவது ஹைபாதசிஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக, இது நம்ம டீட்டெயிலாக அதுக்கு அடுத்தது வந்து இது சம்மந்தமாக நம்ம எஸ்பிஎஸ்சியில் போகும்போது இதை மட்டும் தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ மந்த்லி இன்கம் வந்து என்னது, கோவேரியட்ஸு. பிள்ளை டெஸ்ட்டில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. டெஸ்ட் லெவல் 0.06ன்னு வச்சுப்போம். அப்போ எஃப் வேல்யூ வந்து 1.10, பி வேல்யூ 0.33. ஸ்டோர் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.54, எஃப் வந்து 12.8. இதுக்கெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். இந்த எஃப் வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், லிஸ்ட் ஆஃப் அதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக சொல்கிறேன். பி வேல்யூ இந்த இதெல்லாம் பார்ஷியல் வேல்யூ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு தனித்தனி கான்செப்ட்டு. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன மாதிரி நம்ம எடுக்கலாம். இதில் இருந்து இப்போதைக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டேபிளில் இருந்து எதை நம்ம இந்த ஹைபாதசிஸ் டெஸ்டிங்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவேரியட்ஸ், அதாவது மந்த்லி இன்கம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மந்த்லி இன்கமில் இந்த பி வேல்யூ எடுத்தால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் எதுக்குன்றதை வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பி வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துப்போம். பி வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் 0.33 வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துப்போம். நம்ம 0.05க்கு கம்பேர் பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்டோர் ஃபார்மேட்லேயும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, <001, அதையும் நம்ம எடுத்து ஹைபாதசிஸ் டெஸ்டிங் கம்பேரிசனுக்கு வரலாம். கோவேரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறதுனால 2 தடவை டெஸ்ட் பண்ணணும். இதே கோவேரியட்ஸ் நம்ம எடுக்கலைன்னா டைரெக்டாக வந்து நம்ம இந்த <001 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்தால் போதும், இண்டிபெண்டன்ஸோட பி வேல்யூ. பட் இந்த இடத்துல கோவேரியட்ஸ் எடுக்கலாம். அப்போ ஆஸ் பர் த ரூல்ஸ் படி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, 0.05 விட கம்மியாக இருக்குது பி வேல்யூ அப்படின்னா நல்ல ஹைபாத்திஸை ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் 2 இதுவும் இருக்கிறதுனால இந்த கோவேரியட்ஸ் வந்து நல்ல ஹைபாத்திஸை ரிஜெக்ட் அக்செப்ட் பண்ணுற முடிவுக்கு வராது. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். இது வெறும் சிக்னிஃபிகன்ஸை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். அதாவது முக்கியத்துவம் இருக்கா இல்லையா. முக்கியத்துவம் இல்லைன்னா இதை கணக்கில் எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்க மாட்டோம். முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், மந்த்லி இன்கம் டஸ் நாட் ஹேவ் சிக்னிஃபிகன்ஸ் மல்டிவேரியட் எஃபெக்ட். அது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா இதை விட 0.05 விட என்ன பண்ணுறாங்க, கம்மியாக தான் இருக்குது. அப்போ பெரிய அளவில் அதில் வந்து மாற்றம் கொண்டு வரல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மந்த்லி இன்கம் நம்ம எடுக்கலைன்னா கூட நம்ம ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வச்சுருக்கக்கூடிய டிபெண்டன்ட் வேரியபிளே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து பி வேல்யூ வந்து 0.05 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி இன்கமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அதையும் ரிசல்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதேமாதிரி கோவேரியட்ஸோடைய கம்பாரிசன் வந்து நல்ல ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணுற அந்த ரூலுக்கு வராது. அப்போ பி வேல்யூ வந்து அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கக்கூடிய அந்த பி வேல்யூ, அதாவது ஸ்டோர் ஃபார்மேட், அதோடைய பி வேல்யூ தான் நம்ம ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் ஆர் அக்செப்டுக்கு எடுத்துக்கணும். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஃபார்மேட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோர் ஃபார்மேட்டில் என்ன சொல்லணும், கன்வீனியன்ட் மார்க்கெட்டு, அதாவது பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட், அதாவது டோர் டெலிவரி பண்ணுற மார்க்கெட்டு, இந்த இதெல்லாம் அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த கேட்டகரிஸ் எல்லாம். இப்போ அதில் இருக்கிறது அதை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். ரிஜெக்டாக அக்செப்டாக நல்ல பார்த்துச்சுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டேபிள் <0.01 விட கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், 0.05 விட கம்மியாக இருக்கிறதுனால டெஸ்ட் வேல்யூ பி வேல்யூ நல்ல பார்த்துச்சை ரிஜெக்ட் பண்ணிக்கணும். அப்போ நோ டிஃபரன்ஸ்ன்ற கான்செப்ட் மறைஞ்சிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, கடையோட சைஸுக்கும் என்ன பண்ணுறாங்க, டைப் ஆஃப் த ஃபார்மேட்டுக்கு, அதாவது ஸ்டோரோட சைஸ் கிடையாது, ஸ்டோரோட ஃபார்மேட்டுக்கும் அந்த நுகர்வோர்களுடைய வாங்கும் அந்த பழக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு தொடர்பு இருக்குது, மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த எஃபெக்ட் சைஸு, பார்சியல், என் ஸ்கொயர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் போகும். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து இதனுடைய விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன், இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எஸ்பிஎஸ்எஸ் அனாலிசிஸ், அதர் சாஃப்ட்வேர் அனாலிசிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.